வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம். இது வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு வெங்காயம் 1 2 தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து புளி போடக்கூடாது. தண்ணி ஊற்றி தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பத்தை தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிட்டு மூடிட வேண்டியதுதான். சூப்பராக அந்த குழம்பு ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. இப்போ பொரிச்ச குழம்புனா புளி ஊற்றுவோம். இது புளி ஊற்றாத வெறும் தக்காளியில் பண்ணுற குழம்பு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் ரசம், தக்காளி ரசம், சூப்பராக தக்காளி ரசம். இது வந்து அப்பளம். சாப்பிடும்போது தான் நாங்கள் பொரிப்போம். அதனால் வந்து இன்னைக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு வீடியோ எடுத்தாச்சு. இதுதான் அப்பளம். அப்புறம் தயிர் ஊறுகாய். இதுதான் வந்து இன்றைய சாப்பாட்டு மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.